நெக்ஸ்ட் வெல்கம் டு எஃபே ட்ரேடர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, இந்த விஷயம் தெரிஞ்சுக்காம நீங்க ஃபாரெக்ஸ்ல ட்ரேட் பண்ண முடியாது. அப்படி என்னன்னா, நீங்க ஃபாரெக்ஸ் ட்ரேடிங் பண்றீங்க அப்படின்னா இந்த விஷயம் தான் உங்களுக்கு பேசிக்கா தேவைப்படும். இந்த விஷயம் வந்து ஜென்ரல் நாலேஜுக்கு தான். லைக் ஸ்ப்ரெட்னா என்ன, செஷன்ஸ், ஸோ பேசிக்ஸ் ஆஃப் ஃபாரெக்ஸ் இதுதான். இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து கத்துக்கலாம். அண்ட் ப்ராப்பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் நீங்க கத்துக்கிட்டீங்கன்னாலும் ஓகே. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ப்ரெட். அண்ட் ஸ்ப்ரெட் அப்படின்னா என்னன்னா, இது புரோக்கர் கமிஷன். அதாவது பிரைஸ் வந்து இப்ப இந்த ஏரியால இருக்கு 70. ஸோ ரவுண்டா நான் வந்து 70க்கு வச்சுக்கலாம். ஸோ இது வந்து கோல்டு நான் வச்சிருக்கேன். இப்போ இங்க வந்து பிரைஸ் இருக்கு. இப்ப இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா, பிரைஸ் வந்து இப்படி மூவ் ஆகிட்டு இருக்கு. நீங்க வந்து இந்த ஏரியால பை போடுறீங்க. ஓகேவா? ஸோ உங்களுக்கு வந்து இந்த ஏரியால வந்து ஒரு ஜோன் இருக்கு. இங்க வந்து நீங்க பை போடுறீங்க. இந்த இடத்துல என்ன நடக்கும்னா, இதுல வந்து ஸ்ப்ரெட் வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் இருக்கு. ஸோ அதுல வந்து ஃபர்ஸ்ட் நான் ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட் சொல்றேன். அப்படின்னா என்னன்னா, ஸ்ப்ரெட்ன்றது புரோக்கர் கமிஷன். அதாவது ரெண்டு பிரைஸுக்கு நடுவுல, அதாவது நீங்க போடுற பிரைஸ் ஒரு பிரைஸா இருக்கும். பாத்தீங்கன்னா கேண்டில் சம்டைம்ஸ் வந்து உள்ள வந்திருக்கும். இந்த நீங்க போட்ட ஜோனுக்குள்ள வந்திருக்கும். பட் உங்க என்ட்ரி பிரைஸ் வந்து ட்ரிகர் ஆயிருக்காது. ஸோ அப்படி ட்ரிகர் ஆகாம இப்படி மேல போயிருக்கும். அதுக்கு என்ன ரீசன்னா, இந்த ஸ்ப்ரெட் தான் ரீசன். நீங்க ஸ்ப்ரெட் கால்குலேட் பண்ணாம வச்சதுனால கேண்டில் உள்ள வந்திருந்தாலும் ஆஹ் உங்களுக்கு வந்து ட்ரேட் வந்து ட்ரிகர் ஆயிருக்காது. அந்த இடத்துல உங்க என்ட்ரி ட்ரிகர் ஆயிருக்காது. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ ஸ்ப்ரெட்னா ஃபர்ஸ்ட் என்னன்னு சொல்றேன். ரெண்டு பிரைஸ் இருக்கு. லைக் இப்போ இங்க ஒன்று இருக்கு. தென் பாத்தீங்கன்னா, இப்போ இது கோல்டு. கோல்டுல வந்து ஸ்ப்ரெட் பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 2 பிப்னு வைங்க. கோல்டுல ஆவரேஜா மேக்ஸிமம் ஒரு 2 பிப் அந்த ரேஞ்சு தான் ஸ்ப்ரெட் போகும். இப்ப இந்த ஸ்ப்ரெட் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல இந்த ஒரு பிரைஸ் இருக்குல்ல, நீங்க இப்ப 0.01 அடிச்சீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டன்டா இப்ப சிஎம்பில போய் 0.01 அடிச்சீங்கன்னா ஸ்டாண்டர்ட் அக்கௌண்ட்ல இன்ஸ்டன்டா வந்து $0.2, அதாவது அந்த டாலர் வந்து மைனஸ்ல ஓப்பன் ஆகும். இது என்னன்னா, அந்த நீங்க எடுத்த ட்ரேடு லாஸ்ல போகுதுன்னு அர்த்தம் கிடையாது. அந்த 0.2ன்றது தான் புரோக்கரோட கமிஷன். ஸோ புரோக்கர் சார்ஜ் இருக்குல்ல, நீங்க எடுக்கக்கூடிய ட்ரேடுக்கு புரோக்கர் சார்ஜ் பே பண்ணுவீங்கல்ல. ஸோ அதுதான் இந்த ஸ்ப்ரெட். இதுல வந்து நார்மலா இப்போ ஸ்ப்ரெட் வந்து 4 டைப்ல இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்ப்ரெட், லாஸ்ட் ஜீரோ ஸ்ப்ரெட். சாரி, மொத்தம் 3 டைப் ஆஃப் ஸ்ப்ரெட் இருக்கு. ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட்னா என்னன்னா, இப்ப இது சொன்னல, இது சொன்னது ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட். பிரைஸோட ஸ்ப்ரெட் லெவல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். சாரி, மாத்தி மாத்தி இருக்கும். இப்போ வால்டிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஸ்ப்ரெட் மாறிக்கிட்டு இருக்கும். இப்போ நியூயார்க் செஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரெட் இருக்கும். அதே மாதிரி நீங்க மிட் நைட்ல பாத்தீங்கன்னா ஸ்ப்ரெட் லெவல் வந்து மாறி இருக்கும். இது ஆவரேஜா வந்து ஒரு 2 பிப் ஸ்ப்ரெட்னு, 2 டு சம்டைம்ஸ் வந்து 5 பிப் அது வரைக்கும் போகும் ஸ்ப்ரெட். இது வந்து கோல்டு. இதே ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட். இதே ரா ஸ்ப்ரெட் என்ன என்னன்னா, பிரைஸ் உங்களுக்கு ஸ்ப்ரெட் லெவல் வந்து கான்ஸ்டன்டா இருக்கும். இப்போ கான்ஸ்டன்டா இருக்கும்னா அதுக்கு என்ன மீனிங்னா, உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் வந்து லிக்விடிட்டி இல்லாத போது, அதாவது மார்க்கெட்ல மூவ்மெண்ட் ரொம்ப கம்மியா இருக்கும்போது, அந்த டைம்ல பாத்தீங்கன்னா புரோக்கர் வந்து சம்டைம்ஸ் ஸ்ப்ரெட் வந்து அதிகமா இருக்கும். உங்களுக்கு வந்து என்ட்ரி போட்டா ட்ரிகர் ஆகாது. அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கும். அதுக்கு தான் ரா ஸ்ப்ரெட். ரா ஸ்ப்ரெட்ன்றது லிக்விடிட்டி இருந்தாலும் சரி இல்லைன்னாலும் சரி, அவங்க வந்து ஒரு 2 பிப் தான் ஸ்ப்ரெட் அப்படின்னா அந்த 2 பிப் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க. இந்த ஸ்ப்ரெட்டுக்கு மேலேயும் போகாது, இது கீழேயும் போகாது. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட். அண்ட் இதுக்கு பாத்தீங்கன்னா டெபாசிட் அதிகம். நான் மோஸ்ட்லி ரெக்கமெண்ட், இப்போ எல்லாரும் மோஸ்ட்லி இது ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. இதுதான் இதுதான் வந்து நீங்க டெபாசிட் பண்றதுக்கும் அஃபோர்டபுளா இருக்கும். தென் பாத்தீங்கன்னா ட்ரேட் பண்றதுக்கும் உங்களுக்கு ஓகேவா இருக்கும். ஜீரோ ஸ்ப்ரெட்.
ஜீரோ ஸ்ப்ரெட்னா இப்போ இந்த ப்ரைஸ்ல வந்து இப்போ இங்க ஒரு ப்ரைஸ் இருக்கு. நான் இங்க லைக் இது ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5000. நீங்க 5000த்துல போட்டீங்கன்னா 5000த்துல நீங்க பை அடிச்சீங்கன்னா உங்களுக்கு ட்ரிகர் ஆகிறது. ஸோ இது வந்து கோல்டு. ஸோ அதனால இங்க பாயிண்ட் ஒன்று வச்சுக்கிறேன். 5000 5000 0.1ல நீங்க பை அடிக்கணும். அப்போ உங்களுக்கு எங்க இங்க ட்ரிகர் ஆகும்னா 5000 அந்த 2 பிப் இருக்குல்ல, 2 பிப், 2 to 5 பிப், அந்த அவ்வளோ பிப்ஸ்க்கு மேலதான் உங்களுக்கு ட்ரிகர் ஆகும் பை. ஸோ இது ஜீரோ ஸ்ப்ரெட்னா நீங்க எங்க பை அடிக்கிறீங்களோ அங்கேயே ட்ரிகர் ஆகும் பை. இது எதர் செல் ரெண்டுத்துல ஏதோ ஒன்று. நீங்க எங்க ட்ரேட் போடுறீங்களோ நீங்க கிளிக் பண்ண ப்ரைஸ்ல என்ட்ரி வந்து ட்ரிகர் ஆகும். பட் இதுல என்ன ஒரு ட்ராபேக்னா, நீங்க ஒரு ட்ரேடு முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து உங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ்ல இருந்து கமிஷன் எடுப்பாங்க. லைக் இப்ப வந்து ஒரு லாட் அடிக்கிறீங்க, ஒரு லாட்டுக்கு $20 வந்து ஸ்ப்ரெட் இருக்கும். இந்த $20 தான் வந்து நீங்க ஒரு லாட்டுக்கு வந்து ஃபீஸா பே பண்ணுறது. லைக் இது கோல்டுல இது மற்ற பேர்ல வந்து கம்மியா இருக்கும். ஒரு லாட்டுக்கு $20 நீங்க ஸ்ப்ரெட் பே பண்ணுவீங்க. இதுல என்னன்னா நீங்க வந்து ஒரு $1000, லைக் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன், ஒரு $1000 வந்து ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. உங்களுக்கு வந்து ஒரு $1000 வந்து லாஸ் ஃபிக்ஸ் பண்றீங்க. பட் இது வந்து எஸ்எல் அடிக்குது. உங்களுக்கு வந்து $1020 கட் ஆகும். ஏன்னா அந்த $20 ஸ்ப்ரெட் இருக்கு. அந்த ஜீரோ ஸ்ப்ரெட்ல வந்து அந்த கமிஷன் ஃபீஸ் இருக்கு. ஸோ இது நீங்க இந்த ஸ்டாண்டர்ட் ஸ்ப்ரெட்ல போனீங்கன்னா நீங்க ஸ்ப்ரெட் லைட்டா மாடிஃபை பண்ணி உங்க என்ட்ரிக்கு இப்போ இங்க ஒரு ஜோன் போடுறீங்க. இப்போ இங்க ஒரு ஜோன் போட்டதுக்கு அப்புறம் நீங்க இங்க பை போடுறீங்கன்னு ஸ்டாப் லாஸ் வந்து இந்த லோல வச்சுருக்கீங்க. இந்த இடத்துல என்ன ஆகும், ப்ரைஸ் இந்த இடத்துல என்ன ஆகும்னா ப்ரைஸ் இங்க வரும். பட் நீங்க பை போடுறீங்கன்னா சிம்பிளா ஒரு 2 பிப்பு, 2 பிப்பு டு ஒரு 5 பிப்பு அந்த அளவுக்கு வந்து நீங்க பை உங்களுடைய ஆக்சுவல் என்ட்ரி பாயிண்ட்டை விட ஒரு 2 பிப் டு 5 பிப் வந்து மேல வச்சிருங்க என்ட்ரி. ஸ்டாப் லாஸ் வந்து ப்ராப்பரா எங்க வைக்கிறீங்களோ அங்கே வைங்க. தென் பாத்தீங்கன்னா இதே செல்லுக்கு போறீங்க. இப்ப இந்த இடத்துல வந்து இப்ப செல் ஜோன் போறீங்க, செல் ட்ரேடு போறீங்கன்னா அதுக்கு எப்படி வைக்கலாம்னா, நீங்க செல் ட்ரேடு போறீங்கனாலும் அதுக்கு எப்படி நீங்க இது பண்ணலாம்னா, ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு செல்லுக்கு ஜோன் போட்டுருங்க. நீங்க இந்த இடத்துல செல் எடுப்பீங்க. செல்லுக்கு வந்து நீங்க என்ன ப்ரைஸ்ல போட்டுறீங்களோ அதே ப்ரைஸ்லயே வந்து என்ட்ரியை போடுங்க. அண்டு இதுக்கு வந்து நீங்க ஸ்ப்ரெட் எப்படி கால்குலேட் பண்ணா, உங்க நார்மல் எஸ்எல் இருக்குல்ல, ஸோ இப்படி நார்மல் எஸ்எல் இந்த ஜோனுக்கு மேல கொஞ்சம் வச்சிருக்கீங்க. பட் ஆனா அந்த ஸ்ப்ரெட்டுக்காக ஒரு 2-3 பிப்பு சேர்த்து வச்சுக்கோங்க. 2-3ன்றது கொஞ்சம் தாராளமே வச்சுக்கோங்க. ஒரு 5 பிப்பு இல்லை ஒரு பாயிண்ட் ஸ்ப்ரெட் அந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கோங்க. அப்படி வைக்கும்போது என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு இந்த இடத்துல ஸ்ப்ரெட்டை நீங்க கால்குலேட் பண்ணாம இப்படி வச்சீங்கன்னா, இப்போ இங்க வந்து மார்க்கெட் வந்து வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி ட்ரிகர் ஆயிட்டு ஸோ இது வரைக்கும் போயிருக்கும். உங்க எஸ்எல் அடிச்சிருக்காது. பட் ஆனா ஸ்ப்ரெட்ல வந்து இந்த ஸ்ப்ரெட்டை கால்குலேட் பண்ணி வைக்காததால உங்களுக்கு வந்து இந்த எஸ்எல் வந்து ட்ரிகர் ஆயிடும். ஸோ கொஞ்சம் செல்லுக்கு போறீங்கன்னா எஸ்எல் கொஞ்சம் சேர்த்து வைங்க. பைக்கு போறீங்கன்னா என்ட்ரி ப்ரைஸ் வந்து உங்க ஆக்சுவல் என்ட்ரிக்கு மேல வைங்க. ஸோ இதுதான் வந்து ஆக்சுவலா பேசிக் ஆஃப் மிக்ஸ். ஸோ இது நெக்ஸ்ட் செஷன்ஸ்க்கு பார்ப்போம். இது ஃபாரெக்ஸ் செஷனுக்கு வந்து இந்த டாபிக் வந்து செஷன். அண்ட் இதுல என்ன பாக்குறீங்கன்னா, ஃபாரெக்ஸ் செக்ஷன் டைமிங்ஸ் பேபி பிப்ஸ் நீங்க கூகுள்ல டைப் பண்ணீங்கன்னா பேபி பிப்ஸ் வரும். ஸோ இந்த பேபி பிப்ஸ் .com இருக்கும். இதுல போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்க வந்து ஃபாரெக்ஸ் மார்க்கெட் டைம் ஜோன் கன்வெர்ட்டர் இருக்கும். இதுல என்னன்னா டைமிங் ஜோன் இங்க மாத்திக்கோங்க. இங்க வந்து உங்களுக்கு என்ன டைமிங் இருக்கோ இங்க கொல்கத்தா GMT +5.30 அந்த டைம் ஜோனுக்கு வச்சுக்கோங்க. ஸோ ஃபாரெக்ஸ்ல செஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 3 பிரிவு. ஃபர்ஸ்ட் சிட்னி விடுங்க. பட் இங்க வந்து ஏசியன், லண்டன், நியூயார்க் மொத்தம் 3 செஷன் இருக்கும். இதுல என்ன ஆகும்னா 6 months ஒன்ஸ் வந்து 1 hour சேஞ்ச் ஆகும். பிகாஸ் ஆஃப் டே லைட் சேவிங்ஸ். டே லைட் சேவிங்ஸ்னா அது நீங்க நார்மலா கூகுள்ல போட்டு பார்த்தாலே உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். டே லைட் சேவிங்னா என்னன்னு. இப்போ அது என்னன்னா 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி வந்து 1 hourன்ற ஒரு டிஃபரன்ஸை மெயின்டைன் பண்ணும். இப்போ ஏசியன் செஷன்
நான் வந்து இந்த செஷன்ஸ் இப்போ கரண்டா இருக்கிறதுக்கு போட்டுக்கேன். ஏசியன், லண்டன், நியூயார்க். மொத்தம் 3 செஷன்ஸ் இருக்கு. இதுல ஏசியன் செஷனோட டைமிங் நம்ம ஊர் டைமிங்க்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைமிங்க்கு 5:30 to 12:30 இந்த டைம் வந்து ஃபாலோ பண்ணி. அண்டு லண்டன் செஷனுக்கு 12:30 to 5:30. இப்போ வந்து டேலைட் சேவிங் போறதால இந்த இடத்துல 12 to 5:30 நார்மலா லண்டன் செஷன் வந்து நீங்க இதே ஃபாலோ பண்ணிக்கோங்க. நியூயார்க் செஷன் வந்து 5:30 to நைட்டு அது ஒரு 3 மணி வரைக்கும் 2:30 வரைக்கும் ஓடும். இதுல என்னன்னா இந்த லண்டன் செஷன், நியூயார்க் செஷன் இது ரெண்டுமே வந்து ஓவர்லேப் ஆகும். ஒரு செஷனோட இன்னொரு செஷன் ஓவர்லேப் ஆகும். அதாவது நியூயார்க் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல வந்து லண்டன் செஷனோட அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய 2-3 ஹவர்ஸ் வந்து லண்டன் செஷன்ல வந்து ஓவர்லேப் ஆகும். ஸோ அதனால வந்து நீங்க இந்த டைமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு இங்க எழுத்து இப்போ இந்த மேல இருக்க இந்த ஒரு டைமிங் வந்து எழுத்துன்னா தெரியும். இங்க வச்சுக்கணும்னா 5:32 இங்க வந்து ஏசியன், இதுதான் ஏசியனு. இங்க வந்து இங்க வச்சீங்கன்னா 5:30 மேல காட்டுதா. ஸோ 5:30க்கு ஆரம்பிச்சு செஷன்ஸ் வந்து ஏசியன் செஷன் வந்து 2:30க்கு முடியும். பட் ஆனா நீங்க இங்க எடுக்க வேண்டியது இங்க ஏசியன் செஷன் 5:30க்கு ஆரம்பிக்குது, லண்டன் செஷன் இந்த இடத்துல 12:30க்கு ஆரம்பிக்குது, நியூயார்க் செஷன் இங்க 5:30க்கு ஆரம்பிக்குது. ஸோ இந்த டைமிங் வந்து நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த டைமிங் ஸ்டார்டிங் டைமிங்கை ஃபாலோ பண்ணிக்கோங்க. எண்டிங் டைம் கன்சிடர் பண்ண தேவையில்ல. ஸ்டார்டிங் டைம் தான் நமக்கு வந்து இம்பார்ட்டன்ட். அண்டு அடுத்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரெக்ஸோட செஷன் சொல்லிட்டேன். ஃபாரெக்ஸோட டைமிங் என்னன்னா 24/7. ஆக்சுவலா சாட்டர்டே அண்டு சண்டே ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டு லீவ். ஸோ இப்போ இன்னைக்கு வீடியோ எடுக்கிற டேட் வந்து சண்டே. இன்னைக்கு வந்து மார்க்கெட் லீவ். அண்டு வீக் டேஸ்ல பார்த்தீங்கன்னா என்னன்னா 1 hour மட்டும் கேப் இருக்கும். 24ன்னு இருக்காது, இங்க 23/5. அதாவது என்ன டைமிங்னா 2:30 to 3:30 இந்த 1 hour மட்டும் ஃபாரெக்ஸ் மார்க்கெட் லீவ். 1 hour மட்டும் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகும். ஏன்னா அடுத்த டே வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கிறத இந்த 1 hour வந்து க்ளோஸ் ஆகும். மீதி 23 hour வந்து மார்க்கெட் ரன் ஆகும். ஸோ இப்போ வந்து பேர்ஸ் இருக்கு, மேஜர் பேர்ஸ் அண்ட் மைனர் பேர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா ஹைலி லிக்விட் அண்டு ஹைலி வால்யூம் அண்டு லோ ஸ்ப்ரெட், லோ புரோக்கர் கமிஷன் இதெல்லாம் எதில் இருக்கும்னா மேஜர் பேர்ஸ். இதில் தான் மோஸ்ட்லி இங்கே தான் ட்ரேட் நடக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மைனர் பேர்ஸ். இதில் வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க வீடியோவை பாஸ் பண்ணிட்டு. இதில் ட்ரேட் பண்ணுறதால என்ன பெனிஃபிட், என்ன ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் இருக்குன்றத சொல்கிறேன். ஹைலி லிக்விட், ஹை வால்யூம், லோ ஸ்ப்ரெட், லோ புரோக்கர் கமிஷன் இதில் ட்ரேட் பண்ணுறதால எதனாலன்னா நிறைய ட்ரேட் இங்கே தான் நடக்கும். ஸோ லிக்விடிட்டி இங்கே தான் அதிகம் இருக்கும். தென் பார்த்திங்கன்னா ஸ்ப்ரெட்டும் இங்கே தான் கம்மியாக இருக்கும். புரோக்கர் கமிஷனும் இதில் தான் கம்மியாக எடுப்பாங்க. மூவ்மெண்ட்டும் இதில் தான் அதிகம் இருக்கும். அண்ட் இந்த மைனர் பேர்ஸ் ஃபுல்லாகவே வந்து ட்ரேடு அது கம்மியாக நடக்கக்கூடிய ஏரியா. ட்ரேடு கம்மியாக நடக்கிறதால என்ன நடக்குது, அந்த இடத்துல லோ லிக்விடிட்டி கம்மியாக இருக்கும், வால்யூம் கம்மியாக இருக்கும், ஸ்ப்ரெட் வந்து இங்கே எதிர்பார்க்காத அளவுக்கு அதிகமாகவே இருக்கும். அண்டு புரோக்கர் கமிஷனும் ரொம்ப ஹையாக இருக்கும் இந்த பேர்ஸில் ட்ரேட் பண்ணும்போது. ஸோ எல்லாருமே வந்து இந்த யூஎஸ்டி பேர்ஸ் அண்டு
நான் யூஎஸ்டி பேர்ஸ், இது ஃபுல்லாகவே நான் யூஎஸ்டி பேர்ஸ், இது ஃபுல்லாகவே யூஎஸ்டி பேர்ஸ். மோஸ்ட்லி இதில் தான் ட்ரேட் பண்ணுவாங்க. இது இல்லாமல் கமோடிட்டியில் என்னென்ன இருக்குன்னா கோல்டு, மோஸ்ட்லி ட்ரேட் நடக்கிறது XAUSD அண்டு XAG USD. ஸோ மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காப்பரு, நிக்கல், ஜிங்க்கு, அலுமினியம், பிளாட்டினம் இதுலேயும் ட்ரேட் நடக்கும். பட் மெஜாரிட்டியாக ட்ரேட் நடக்கிறது பார்த்திங்கன்னா லிக்விடிட்டி அதிகமாக இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு XAUSD, செகண்டு பார்த்திங்கன்னா சில்வர் XAG USD. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஓரளவு வந்து கம்ப்ளீட்டாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், மேஜர் பேர்ஸ் அண்டு மைனர் பேர்ஸ். இப்போ அடுத்த பார்க்க போகிற டாபிக் ஸ்லிப்பேஜ் என்னன்றத கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்லிப்பேஜ் அப்படின்னா என்னென்னா, மார்க்கெட் வந்து சம்டைம்ஸ் வந்து ரொம்ப வால்டைலிட்டியாக இருக்கும். கேண்டில்ஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்கும், பிப் மூமெண்ட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். இப்போ அந்த இடத்துல நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இங்கே வந்து ஒரு ஜோன் போடுறீங்க, இங்கே வந்து பை போடுறீங்கன்னு இங்கே உங்கள் எஸ்எல்லை இந்த லோவில் வைக்கிறீங்க, டார்கெட்டை இங்கே வைக்கிறீங்க. ஸோ இதில் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த ட்ரேடுக்கு ஒரு $100 ரிஸ்க் வைக்கிறீங்க. $100 ரிஸ்க் வைக்கிறீங்கன்னு இங்கே ஸ்லிப்பேஜ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே ட்ரிகர் ஆகுது. ஸோ இங்கே வந்து நீங்கள் ஸ்ப்ரெட்டு கேல்குலேட் பண்ணி தான் வைக்கணும், பைக்கு போடும்போது கொஞ்சம் மேலே தான் வைக்கணும். ஸோ இது ட்ரிகர் ஆகிடுது. இப்போ இங்கே வந்து ப்ராஃபிட்டில் போய்கிட்டு இருக்கு. இப்போ சம்டைம்ஸ் வந்து உங்கள் டார்கெட் கிட்ட போயிட்டு கேண்டில் வந்து ரொம்ப ஹெவி வால்டிலிட்டியோடு போய் உங்கள் டார்கெட்டை ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் வந்து ப்ரைஸ் மூவ்மெண்ட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக போய் அடிக்குதுன்னா, நீங்கள் இங்கே போட்ட டார்கெட்டு மார்க்கெட்டில் வந்து வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கிறதால உங்களுக்கு வந்து இங்கே ட்ரிகர் ஆக வேண்டிய, இங்கே வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $100 ஸ்டாப் லாஸு, இது வந்து ஒரு $400 வந்து டார்கெட் வச்சுருக்கீங்க, ஓகேவா? இதில் வந்து ஒரு $400 டார்கெட் வச்சுருக்கீங்க. அண்டு உங்களுக்கு வால்டிலிட்டி அதிகமாக இருக்கிறதால இங்கே நீங்கள் போட்ட டார்கெட் ப்ரைஸு ட்ரிகர் ஆகாமல் இந்த கேண்டில், அதாவது இங்கே உங்கள் டார்கெட்டை போய் வேகமாக உடைக்குது இல்லை, இந்த கேண்டில் எங்கே போய் நிற்கிதோ அங்கே தான் வந்து டார்கெட் உங்களுக்கு ஹிட் ஆகும். அதாவது $400 போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு $100 கிடைக்கும். ஸோ இதுதான் ஸ்லிப்பேஜ். இதே தான் ஆப்போசிட்டுக்கும். ஸோ இங்கே வந்து செல் போகிறீங்க, இங்கே வந்து ஒரு $100 ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. பட் ஆனால் இங்கே அதே வால்டிலிட்டியோடு உடைக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து டபுளாக போகாது. பட் நீங்கள் போட்ட ஸ்டாப் லாஸ் அமௌண்ட்டை விட கொஞ்சம் கம்மியாக, கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்து போகணும் நீங்கள். ஸோ அதே தான் இங்கே வந்து. பட் இங்கே கரெக்டாக நார்மல் வால்டிலிட்டியோடு அடிச்சதுன்னா நீங்கள் எங்கே ஸ்டாப் லாஸ் போட்டிங்களோ அங்கேயே ப்ராப்பராக கட் ஆகும். நீங்கள் ரொம்ப மார்க்கெட் வால்டிலிட்டியாக இருக்கும்போது தான் இந்த மாதிரி நடக்கும். பட் மெஜாரிட்டி இந்த மாதிரி நடக்காது. அண்டு அடுத்தது பார்த்திங்கன்னா லெவரேஜ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். இந்த வால்டிலிட்டி அதிகமாக இருக்க டைமில் வந்து லெவரேஜை வந்து கட் பண்ணுவாங்க. இப்போ இது என்ன கணக்குன்னா, இப்போ நீங்கள் ஒரு லாட் அடிக்கணும், ஒரு லாட் ட்ரேட் போடுறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு எவ்வளோ தேவை? ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு $1000 தேவைப்படுது. ஒரு லாட்டு நீங்கள் வந்து கோல்டில் பை பண்ணுறீங்க அப்படின்னா $1000 மார்ஜின் தேவைப்படுதுன்னு வைங்க. ஆனால் இங்கே என்ன நடக்குதுன்னா, லெவரேஜ்னு ஒன்று இருக்கும். நீங்கள் ப்ரோக்கர் ஓப்பன் பண்ணும்போது லெவரேஜ்னு ஒன்று கொடுப்பாங்க. 1:100, 1:2000, 1:unlimited அந்த மாதிரி இருக்குது. லெவரேஜ் எந்த அளவுக்கு ரொம்ப அதிகமாக போகிறீங்களோ அந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குது. அதே மாதிரி ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா 1:2000 வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் த ப்ரோக்கர் வந்து கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். எப்படின்னா, நீங்கள் $1 போடுறீங்கன்னா ப்ரோக்கரு, அதாவது $1000 தேவைப்படுது. லைக் இந்த இடத்துல 1000ன்றது ஒரு $10,000 தேவைப்படுது, ஓகேவா? இந்த இடத்துல 1:1000 வைக்கிறீங்கன்னா லிவரேஜ் நீங்கள் ஒரு லாட் அடிக்கிறதுக்கு, ஸோ 1:1000 லிவரேஜ் வைக்கிறீங்கன்னா நீங்கள் ஒரு லாட் அடிக்கிறதுக்கு எவ்வளோ USD தேவைப்படும்? $100 இருந்தால் உங்களுக்கு ஒரு லாட் அடிக்கலாம். இங்கே $10,000 இருந்தால் தான் ஒரு லாட் அடிக்க முடியுன்ற கண்டிஷனை 1:100,000 லெவரேஜ் வச்சா
நீங்கள் 100 USDலே அடிக்கலாம். இது என்னென்னா, இவ்வளோ பெரிய லாட் சைஸை வந்து புரோக்கர் வந்து உங்களுக்காக லெவரேஜ் கொடுப்பான். லைக் எப்படின்னா, உங்ககிட்ட ஒரு கேபிட்டல் சின்னதாக இருக்குது, பெரிய லாட் அடிக்கி போகிறீங்கன்னா இந்த லெவரேஜை யூஸ் பண்ணிக்கலாம். பட் இது கொஞ்சம் பெரிய டாபிக். பட் சம்டைம்ஸ் வந்து ப்ரோக்கரில் வந்து வால்டிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும்போது லெவரேஜை கம்மி பண்ணுவோம். அது வந்து எதுக்காகனா நம்மளோட சேஃப்டி அண்டு நிறைய மார்க்கெட்டில் வந்து லாஸ் ஆகக்கூடாது, ப்ராப்பராக இருக்கணுன்றதுக்காக அந்த மாதிரி சம்டைம்ஸ் லெவரேஜை கட் பண்ணுவோம். அதனால் உங்களுக்கு வந்து சம்டைம்ஸ் என்ட்ரியும் வந்து எடுக்க முடியாமல் போகும். அந்த டைமில் என்ன பண்ணணும்னா லாட் சைஸை கம்மி பண்ணிக்கணும், லாட் சைஸை கம்மி பண்ணி அடிக்கணும். இப்போ நெக்ஸ்ட்டு பார்க்குறது பிப்ஸ் அண்டு பிப்பட்ஸ். ஸோ லெவரேஜ் மோஸ்ட்லி ரொம்ப பெரிய ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியதெல்லாம் இல்லை, பேசிக்காக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். பிப்ஸ் அண்டு பிப்பட் இதுதான் வந்து இம்பார்ட்டண்ட். இப்போ கோல்டில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கா, இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் இப்போ 720க்கு வைக்கிறேன். 7020 இருக்கிறது வந்து இது பாயிண்ட்டு. இதுக்கு அடுத்த பாயிண்ட் இருக்குல்ல, பாயிண்ட் வச்சு 1 இருக்கா, அந்த 1 இருக்கிறது பிப்ஸு. கோல்டில் மட்டும் நான் ப்ராப்பராக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த 1 இருக்கிறது வந்து பிப்ஸு. இந்த 0 இருக்கிறது வந்து இந்த ஒவ்வொரு, இப்போ இந்த 20 இருக்கா, 7020, இப்போ 7025. இப்போ அந்த 20 to 25 போதா, அந்த 5 இருக்கா, அந்த 5ன்றது தான் 50 பிப்ஸு. அதாவது இந்த முதல்லேருந்து 4வது டிஜிட் வந்து 10 கணக்கில் வரும். அண்டு பாயிண்ட் வச்சு அதுக்கப்புறம் இப்போ 57, இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ 17 பிப்பு. எப்படி கணக்கு வச்சுக்கோன்னா, பாயிண்ட்டுக்கு முன்னாடி 1, பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1, அதை மட்டும் கணக்கு வச்சுக்கோங்க. பாயிண்ட்டுக்கு முன்னாடி வந்து 17 இருக்குது. ஸோ பாயிண்ட்டுக்கு முன்னாடி 3.7, அப்போ 37 பிப்பு இங்கே பை போடுறீங்க. ஸோ இப்போ அப்படியே கொஞ்சம் மேலே போகுது, ப்ரைஸ் வந்து மேலே போகுது. இப்போ 37லேருந்து 63, இந்த நடுவில் இருக்கிறது தான் வந்து உங்களுக்கு பிப்ஸு. இப்போ இது இன்னும் ஒரு வகையில் எப்படி கால்குலேட் பண்ணலான்னா, 98 இருக்கா, இது ஒரு பாயிண்ட்டுன்றது 10 பிப்பு. இப்போ 98, இப்போ இங்கே 99 வந்துருச்சு. நான் கர்சரை மூவ் பண்ண ப்ரைஸ் ஏறிட்டுருக்கு. 99 வந்துருச்சு. இந்த 8க்கும் 9க்கும் நடுவில் அந்த 1 தான் டிஃப்ரெண்ட். அந்த 1 தான் 10 பிப்பு, ஏன்னா பாயிண்ட்டுக்கு முன்னாடி இருக்குது. அதனால் இது ஒவ்வொன்றும் ஒரு பாயிண்ட்டு கணக்கு. ஒரு பாயிண்ட் வந்து 10 பிப்பு. அண்டு இதில் வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் செகண்டாக வர டிஜிட் வந்து பிப்பட். இது வந்து கோல்டுக்கு. இப்போ இதுவே USD JPY போனோம்னா, USD JPYயில் பாயிண்ட் இருக்கா, பாயிண்ட்டுக்கு அடுத்த வர டிஜிட் வந்து பாயிண்ட்டுக்கு அடுத்தது ஸோ இப்போ வந்து இந்த சார்ட்டை பேஸ்ட் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா பிப் அப்படின்னு போட்டிருக்கு. யூரோ USDயில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 4th டிஜிட் வந்து பிப்பு. USD JPYயில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 2nd டிஜிட் பிப்பு. இதே கோல்டில் பார்த்தீங்கன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய 1st டிஜிட் அது வந்து பிப். நீங்கள் இதை வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ண வேண்டியன்ற அவசியம் இல்லை. பட் இதெல்லாம் வந்து ஒரு பேசிக் ஜென்ரல் நாலேஜ், இது தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு நல்லது. நாளைக்கு நீங்கள் ஒரு இடத்துல போய் யாருக்கா சொல்கிறீங்க அப்படின்னா இதெல்லாம் ஒரு பேசிக்கான ஒரு நாலேஜ். பட் மெயின் வந்து டெக்னிக்கல் தான். நீங்கள் அதில் எவ்வளோ ஸ்ட்ராங் பண்ணுறீங்கன்றதை பொறுத்து தான் மற்ற எல்லாமே இருக்குது. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணணுன்றது அவசியம் இல்லை. இதில் மேஜராக நீங்கள் கன்சிடர் பண்ண வேண்டியது ஸ்ப்ரெட்டு. நான் சொன்னேன்ல, பைக்கு போகிறீங்கன்னா ஒரு 2 பிப்பு 3 பிப்பு என்ட்ரி ப்ரைஸ்க்கு மேலே உங்கள் என்ட்ரியை ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் ஸ்ப்ரெட்டில் ட்ரிகர் ஆகும். இதே செல் போகிறீங்கன்னா நீங்கள் எங்கே என்ட்ரி போடணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே போடுங்க செல்லுக்கு. ஆனால் SL மட்டும் நார்மல் SL விட ஒரு 2-3 பாயிண்ட் வந்து சேர்த்து வச்சுக்கோங்க. ஸோ அது வந்து இம்பார்ட்டண்ட். இது ஸ்ப்ரெட் ஓகே. அண்டு செஷன்ஸு சொல்லிட்டேன்.
ஏஷியன் வந்து 5:30 காலைல ஓப்பன் ஆகுது, லண்டன் வந்து 12:30 ஓப்பன் ஆகுது, நியூயார்க் வந்து ஈவினிங் 5:30 ஓப்பன் ஆகுது. அண்டு இது 2 இம்பார்ட்டண்ட். அண்டு இது கூட பெருசாக கன்சிடர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பேர்ஸில் பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டேன், மேஜர் பேர்ஸ் மைனர் பேர்ஸில் யாரும் மோஸ்ட்லி ட்ரேட் பண்ணுங்கள், பட் ஹையர் டைம் ஃப்ரேமில் பார்த்துக்கோங்க. லோயர் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ட்ரேட் பண்ண முடியாது, பிகாஸ் ஆஃப் ஸ்ப்ரெட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் இதெல்லாம் கூட பெருசாக கன்சிடர் பண்ணணும்ல, உங்களுக்கே தெரியும் எந்தெந்த பேரில் ட்ரேட் பண்ணணும். மேஜர் பேரில் ட்ரேட் பண்ண பழகிக்கோங்க. தென் பார்த்திங்கன்னா ஸ்லிப்பேஜ் வந்து இதுக்கு வந்து நம்மளால் எதுவும் பண்ண முடியாது, அது வந்து மார்க்கெட் கையில் தான் இருக்குது. மார்க்கெட்டோட மூமெண்ட்டை பொறுத்து தான் ஸ்லிப்பேஜுன்னு இருக்கிறது. அண்டு லெவரேஜும் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது, மார்க்கெட் மூமெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி லெவரேஜ் தான். அண்டு பிப்ஸ் அண்டு பிப்பட் இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கன்சிடர் பண்ணுன்ற ஒரு அவசியம் இல்லை. மெயினாக கன்சிடர் பண்ணுறது ஸ்ப்ரெட்டு, செஷனு போதும். இது 2 இம்பார்ட்டண்ட்டாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கனாலே போதும். அண்டு பேர்ஸில் வந்து மேஜர் பேர்ஸ் இது, அண்டு கமோடிட்டி கோல்டு, சில்வரு இதை தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். அண்டு இதில் வந்து உங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். We will see on another video. Bye bye guys.